இப்போ நம்ம ஊர் மாட்டு இனங்கள், நாட்டு மாட்டு இனங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 லிட்டரு 4 லிட்டர் இந்த மாதிரி தான் கறக்கும். இந்த மாடுகள் வந்து எத்தனை லிட்டர் அதிகபட்சமாக கறக்கும்? இந்த மாடு அதிகபட்சமாக ஒரு அதுலேருந்து உபரி வர பாலை மட்டும் மதிப்பு கூட்டி விற்றுட்ருக்காங்க. மதிப்பு கூட்ட நெய், பன்னீர் எடுக்கிறாங்க, வெண்ணையாகவும் கொடுத்துட்ருக்காங்க. பால் வந்து இப்போதைக்கு ஒரு லிட்டர் 100 ரூபாங்கிற அளவில் கொடுத்துட்ருக்காங்க. லிட்டர் 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. நெய் வந்து நான் இன்றைக்கி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இருந்த விலை இன்றைக்கி அதை விட ஒரு 30% ரேட் ஏறி போச்சுங்க. காங்கிரீஜ் கிரு மாடுகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரீடே வச்சுருக்கீங்க, கலப்பினம் கூட கிடையாது. இப்போ இதை வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் கொடுக்க முடியுங்களா? வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம உழவர் திருநாள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மாட்டு பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா வட மாநில மாடுகள் வந்து வச்சு வளர்த்துறாங்க. பால் மற்றும் கழிவுகள் வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. டெய்லியுமே வந்து கண்ணாடி பாட்டில் மூலமாக இவங்களே டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு கொடுக்குறதுனால இவங்க லாபம் அதிகமாக எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய நாட்டு மாடுகள் வளர்த்துறதுக்கும் வட மாநில நாட்டு மாடுகளை வளர்த்துறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, இதில் என்ன ஒரு நல்ல பயன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மாடு வளர்க்குற பண்ணை உரிமையாளர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். விவசாயம் சம்மந்தமான விவரங்களை மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பின்தொடருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. நம்ம பேர், நம்ம இடம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கண்ணா? அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். என்னுடைய பேர் வந்து காசிநாதன். இது அரியலூர் மாவட்டம் இலுப்பேர் கிராமத்தில் இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டு மாட்டு பண்ணை இலுப்பேர் கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு ரகங்கள் மட்டும் வளர்த்துறோம். என்ன ரகமான மாடுகள் வந்து நம்ம வளர்த்துறோங்க? நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா 2 வகையான நாட்டினங்கள் இருக்குண்ணா. ஒன்று வந்து காங்கிரேஜ். இப்போ நம்ம முன்னாடி நிற்கிறது இது வந்து காங்கிரேஜுங்கிற இனம். இன்னொன்று நம்ம அந்த சகப்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு பின்பக்கமாக போயிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிர் அப்படிங்கிற இனம். இந்த 2 இனம் மட்டும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம தொழில் ஆரம்பிக்கும் போது எத்தனை மாட்டில் ஆரம்பிச்சோங்கண்ணா? நம்ம முதல்ல தொழில் ஆரம்பிக்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 மாடுகளில் இந்த தொழில் தொடங்கணும். 10 மாட்டுலேருந்து இந்த ஒரு ஷெட்டு மட்டும் தான் போட்டிருந்தோம். இந்த ஒரு ஷெட்டில் ஆரம்பித்தோம். 2021 நம்ம அந்த தொழிலை தொடங்கணும்னா. இப்போ நம்ம மாடு வளர்க்குறதுக்கு எதனால் நம்ம தேர்வு செஞ்சோங்கண்ணா? இப்போ ஆடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க பண்ணை முறையில். நம்ம மாடு வளர்க்குறதுக்கு எதனால் தேர்வு செஞ்சோங்கண்ணா? இதில் மாடு வளர்க்குறதுக்கு ஏன் தேர்வு செஞ்சோன்னா ஒரு விஷயம் தான். எனக்கு இதில் கொஞ்சம் அனுபவம் அதிகமாக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து இந்த மாட்டில் வந்து நமக்கு அதிக ஆர்வமும் இருந்துச்சு, ஈடுபாடு இருந்துச்சு. இதை சார்ந்த ஒரு புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா அதனால் நம்ம இந்த பண்ணையை தேர்வு பண்ணோம், மாட்டு பண்ணையை தேர்வு பண்ணோம். இப்போ மாட்டு பண்ணை தேர்வு பண்ணது ஓகே. இப்போ இதில் இந்த தமிழ்நாட்டு மாட்டு ரகங்களை தவிர்த்துட்டு இப்போ இங்கே நார்த் இந்தியன் மாடுகள் வாங்குறதுக்கான காரணம் என்னங்கண்ணா? இது ஒரு நல்ல கேள்விண்ணா. எல்லா நாட்டினங்களும் ரொம்ப அருமையான நாட்டினங்கள் தான். இப்போ இந்திய நாட்டினங்கள்னு பார்த்தா அதுக்கு 100க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குன்னா இதில் ஒரு நாட்டினத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. அதில் பார்த்தா நம்ம நாட்டினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான பாலை மட்டும் பூர்த்தி பண்ணோம். அது மற்ற நம்ம உழவுக்கு நமக்கு அதிகமாக பயன்படுத்துவோம். ஆனால் நம்ம இந்த காங்கிரேஜ் இருங்கிற இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் நமக்கு அதிகமாக கொடுக்கும். நம்ம கமர்ஷியலாக பண்ணும்போது தொழில் ரீதியாக நம்ம இந்த பண்ணையை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாக்க நமக்கு இந்த மாதிரி இந்திய நாட்டினங்களான காங்கிரேஜ் கிரு, சில பேர் இந்த ஷாகிவால் ரிசிதெல்லாம் வச்சுருப்பாங்க. நமக்கு இந்த 2 இனங்களும் நமக்கு சரியாக வந்ததால் நம்ம இதை மட்டும் தேர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ நார்த் இந்தியன் மாடுகள் வந்து நம்ம இங்கே வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே வர வைக்கிறதோ இல்லை அங்கேருந்து இங்கே கொண்டு வரதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்படி வாங்கினீங்க? மாடு நல்ல மாடாக தேர்வு பண்ணி வாங்குறதுக்கு என்ன பண்ணீங்க? நார்த் மாடுகள் வாங்குறது உண்மையிலுமே சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு நல்ல மாடுகளாக வாங்குறது இன்றைக்கி பெரிய கேள்விக்குறான விஷயந்தான். நாங்கள் முதல்ல வந்து நேரடியாக போய் தானே எடுத்துகிட்டு வந்தோம். 2021 பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரடியாக போனோம். நானும் என்னோடய தம்பி ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து தான் போனோம் மாடு வாங்குறதுக்காக. போய் அங்கே நேரடியாக பார்த்து தான் நாங்கள் அங்கே தேர்வு பண்ணி எடுத்தோம். அவங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. அங்கே போய்ட்டு தேடி பிடிச்சி எடுத்து கொண்டு வரதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு நிறைய டைம் எடுத்துச்சு. சிரமமாக தான் இருந்துச்சுங்க. இப்போ புதுசாக ஒரு பண்ணை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எத்தனை மாடில் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குங்கண்ணா? நாட்டு மாட்டுங்களை பொறுத்தவரை. ஆமாங்க. புதிதாக பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இதில் அனுபவம் இருக்குது, எங்களுக்கு முன் அனுபவம் நல்லாவே இருக்குது, இந்த பண்ணை சார்ந்த விஷயங்கள்ல எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 10 மாடுகள்லேருந்து தொடங்கலாங்க. ஆனால் இதில் அனுபவமே இல்லை, புதுசாக நாங்கள் உள்ளே வரோம், புதுதாக நாங்கள் தொழில் தொடரோம், ஆனால் ஒரு ஆர்வம் இருக்குது எங்களுக்கு செய்கிறதுக்கு நினைக்கிறவங்க கட்டாயம் ஒரு 2 மாடு மட்டும் வச்சு அதில் ஒரு 6 மாத காலமாவது அவங்க இதில் புரிதல் ஏற்படுத்தணுங்க. எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும். இதில் மாடு இனங்கள் வந்து நோய் மேலாண்மையிலேருந்து இது மாடு பருவத்துக்கு வரதுலேருந்து பால் கறக்கிறது, எப்படி தீனி கொடுக்கணும், இதுக்கு பசுந்தீவனம் அடர்தீவனம் எவ்வளோ கொடுக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத ஒரு 6 மாதமாவது அவங்க இதில் பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு மாடு வாங்கினா அவங்க தொடர்ச்சியாக இதில் நிலச்சி நிற்கலாங்க. ஆனால் இப்போ நம்ம இவ்வளோ மாடுகளை வச்சு மெயின்டைன் பண்ணும்போது நம்ம மற்ற வேலைகளை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி சரியாக இருக்குதுங்களா? இல்லைங்க, நம்ம மட்டுமே இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நம்மளால முடியாதுங்க. நம்ம ஒரு ஆள் மட்டும் தனிச்சு வேலை செய்யணும் ஒரு 4 மாடு 5 மாடு மட்டும் தான் வச்சு பண்ண முடியும். மாடுகள் அதிகம் போது நமக்கு அதுக்கான உதவி ஆட்களை நம்ம வேலை ஆட்களை நம்ம
கூட்டிக்கணுங்க. அப்போ தான் நமக்கு சரியாக பண்ண முடியும். ஏன்னா நம்ம மற்ற வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது, நம்ம வேறு எந்த இதுக்கும் வெளியே போக முடியாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயம் மாடுகளோட எண்ணிக்கை கூடும்போது நம்ம ஒரு 12 மாட்டுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற விதத்தில் நம்ம கட்டாயம் ஆள் வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம பண்ணையில் மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்குது? நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா மாடு கன்று எல்லாமே ஒரு 45க்கு மேலே இருக்குங்க, 45 மாடுகளுக்கு மேலே இருக்குங்க. ஆனால் இப்போ ஒரு சில பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு இண்டிவிஜுவலாக வந்து தண்ணி கொடுக்குறதோ தீவனம் கொடுக்குறதோ தனித்தனியாக கூலி மாதிரியோ இல்லை மறைக்கா மாதிரியோ வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பண்ணையில் தீவனம் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் தனியாக தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க, தீவனம் தனியாக கொடுக்குறீங்க, தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போய் மொத்தமாக கொடுக்குறீங்க. இது எந்த வகையில் உங்களுக்கு எளிமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எளிமையாக இருக்காது, ஆனால் நமக்கு ஒரு மாடும் தனித்தனியாக என்ன பண்ணுதுங்கிறத நம்ம கவனிக்க முடியும். இப்போ நம்ம வந்து தனித்தனியாக தொட்டி கட்டியிருப்பாங்க, இல்லை மொத்தமாக கட்டியிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக வச்சுருப்பாங்க. நிறைய பேர் மாடு தண்ணி குடி சில பண்ணைகளில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாடும் தேவையானப்பெல்லாம் தண்ணி குடிச்சோன்னு வச்சுப்பாங்க. அப்போ நம்ம ஒரு மாடு வந்து ஏதாவது பிரச்சனை வந்து தண்ணி குடிக்கல போகலன்னா நமக்கு தெரியாது. இப்போ நம்ம தனித்தனியாக வைக்கும்போது கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மாடும் ஒரு மாட்டுக்குமான தனித்தனியாக நம்ம கவனம் செலுத்த முடியும். இப்போ தவிடு தனியாக வைக்கிற கொண்டு அது இப்போ அடர்த்தி உணவு வைக்கும்போது திங்கிதா, எந்த அளவுக்கு சாப்பிடுது, மீதி எவ்வளோ ஒதுக்கி வைக்குதுங்கிற நம்ம கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கும். தண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தண்ணி எடுக்குது, நல்லா குடிக்குதா குடிக்கலையா, அதுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற நம்ம அன்னன்னைக்கு இதை வாட்ச் பண்ண முடியும் நம்மளால். ஆனால் வேலை கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒரு மாட்டுக்கு நம்ம எவ்வளோ கிரீன் ஃபீடு கொடுக்கணும், எவ்வளோ வந்து உலர் தீவனம் கொடுக்கணும், அதோடைய அளவு எதனா இருக்குதுங்களா? இருக்குங்க. இது வந்து நம்ம எல்லா பண்ணையாளர்களும் இந்த பசுந்தீவனத்தில் தான் வந்து நம்ம அதில் முழுமை அடைகிறது தான் கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்கும். நிறையா பண்ணையாளர்களுக்கு நமக்கு வைக்கோல் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ அடர்த்தி பசுந்தீவனம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 30லேருந்து 35 கிலோ வச்சு நம்ம கொடுக்கணும். ஒரு மாட்டோட இடையில 10% வந்து அதுக்கு தீவனமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு வந்து ஒரு 30 கிலோ வரைக்கும் நம்ம கட்டாயம் வந்து இப்போ நான் டெய்லியுமே வந்து கறவை மாடுகளுக்கு கட்டாயம் 30 to 35 கிலோ கொடுத்துருவேன். பசுந்தீவனம் நமக்கு பற்றாக்குறை இல்லாத நேரத்தில் எல்லா மாடுகளுக்கும் அதே அளவு கொடுத்துருவேன். மற்ற மாடுகளுக்கு கறவை இல்லாத மாடுகளுக்கு கட்டாயம் ஒரு வேளையாவது பசுந்தீவனம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஃபீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறோங்கண்ணா? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பால் கறக்குது அப்படின்னா 1 கிலோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எவ்வளோ கொடுக்குறோங்கண்ணா? நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அடர் தீவனம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எந்த கம்பெனி அடர் தீவனம் நம்ம வாங்குறது இல்லைங்க. நம்ம எல்லாமே நம்மளால் சொந்தமாக பொருள் வாங்கி நம்ம அரைச்சி தான் போடுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், வெள்ளை சோளம், அப்புறம் கம்பு, முழு நெல் இதெல்லாம் போட்டு அரைச்சி தான், அப்புறம் உப்பு இதெல்லாம் கலந்து தான் அரைச்சி கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 கிலோ வரைக்கும் நம்ம இது கொடுத்துட்ருக்காங்க ஒரு மாட்டுக்கு வந்து கறவை மாடுகளுக்கு காலைல ஒரு 2.5 கிலோ வரைக்கும் கொடுப்பாங்க. அதாவது புண்ணாக்கு தவிடு எல்லாமே சேர்த்து ஒரு 2.5 கிலோ வரைக்கும் கொடுப்பாங்க. மாலை 2.5 கிலோ, ஒரு 5 to 6 கிலோ வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ கால்சியம் மினரல்ஸ் இருக்கிற மாதிரியான சத்து நம்ம எதில் இருக்குது நம்ம மாட்டுக்கு கொடுக்குற உணவில்? நம்ம மாட்டுக்கு கொடுக்குற அந்த கால்சியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அடர் தீவனத்திலே வந்துடுதுங்க. வெள்ளை சோளமாகட்டும், கம்புவாக இருக்கட்டும், முத்து சோளம், மக்காச்சோளம்னு சொல்லுவாங்க, முத்து சோளம்னு சொல்லுவாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து இதிலே நிறையவே கிடைக்குங்க. இப்போ நாட்டினங்களுக்கு வந்து பெருசாக தொந்தரவு வரதில்லை. ஆனால் நமக்கு அதுவே போதுமானதாக இது வரைக்கும் நம்ம சிக்கல் வந்து வந்ததில்லைங்க. அதனால் தனியாக இதுக்குன்னு கால்சியத்துக்கோ மினரல்ஸுக்கோ நம்ம தனியாக எதுவும் கவனம் செலுத்துறது இல்லைங்க. இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடுகளுக்கு நம்ம பசுந்தீவனம் கொடுக்குறோம். அது எவ்வளோ அளவில் வச்சுருக்கோம், என்னென்ன தீவனம்லாம் வச்சுருக்கோம்? ஓகேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் இவ்வளோ மாடுக்கும் நமக்கு இப்போ ஒரு 2 to 3 ஏக்கர் வரைக்கும் பசுந்தீவனம் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர், மக்காச்சோள நேப்பியர், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயபஸ் பிரீடு, கோயபஸ் ரகம் வச்சுருக்காங்க. கோயபஸ் வந்து 31, 33 வரைக்கும் வந்துச்சு. இப்போ 31ங்கிற ரகம் கோயபஸ்லேயே வந்து நம்ம மாட்டுக்கு பசுந்தீவனம் பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் அகத்திக்கீரை போட்டிருக்காங்க, சூப்பர் நேப்பியர், இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி 3-4 பசுந்தீவனம் ஐட்டம் கலந்து தான் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நம்ம பண்ணையில் மல்பெரி, வேலி மசாலாம் கொடுக்குறாங்களா? அது வந்து பால் வந்து கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க அது கொடுக்கும்போது. ஆமாங்க. மல்பெரி நம்ம பயன்படுத்தலாங்க இது வரைக்கும். வேலி மசால் நம்ம வந்து இந்த தீவனத்தோடய கலந்தே விரைச்சிட்றாங்க. நம்ம அந்த சோளப்பயிரோட தனியாக போட்டு அறுத்து கொடுக்கறதில்ல, இதோட சேர்த்து நம்ம விரைச்சிடுறோம். நிலத்தில் போடும்போது போட்டுறோம், அது அப்படியே அதவே கலந்து அறுத்துக்கிறோங்க. இப்போ வட மாநில மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்காச்சோள மாவு இதெல்லாம் கொடுப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஊர் மாடுகளுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மாடுகளுக்கு மக்காச்சோள மாவு, கிழங்கு மாவு, தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை இதெல்லாம் நம்ம கொடுக்குறோமா, இல்லை எதை செலக்ட் பண்ணி தனியாக கொடுக்குற மாதிரி எதனா இருக்குதுங்களா இந்த மாடுகளுக்கு? இல்லை அப்படின்னா இல்லைங்க. எல்லா மாடுகளுக்கும் தீவனம்லாம் ஒன்று தாங்க. அதுக்குன்னு இல்லை, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிட்டுக்கும். நம்ம இப்போ நார்த் சைடு பார்த்தா அங்கே என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதை கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஏரியாவுக்கு வந்தோன்னா நம்ம இங்கே என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தீவன முறையை நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க. மாட்டுக்கு சத்தான பொருள் கொடுத்தா போதுங்க. அது அந்தந்த இடத்த பொறுத்து நம்ம என்ன கொடுத்தாலும் மாடு எடுத்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்ம பண்ணையில் சைலேஜ் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை அந்த சைலேஜ் முறை நம்ம பயன்படுத்துறது இல்லைங்களா? இல்லைங்க, சைலேஜ் முறை நம்ம பயன்படுத்துறதுங்க, உற்பத்தி பண்ணுறது இல்லைங்க. காரணம் என்னன்னா நமக்கு தேவைப்படுறதில்லை. நம்ம பசுந்தீவனம் பற்றாக்குறை வரும்போது பசுந்தீவனத்துக்கு மாற்றாக தான் சைலேஜுங்கிறத கொண்டு வந்தாங்க.
இப்போ சில இடத்துல தண்ணி பிரச்சனை இருக்குங்க, அவங்க எல்லா நாளும் பசு தண்ணி கொடுக்க முடியாது. அதனால் அவங்க இந்த மழை நாட்களில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அதாவது வெயில் நாட்களில் பயன்படுத்த வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு அந்த தொந்தரவு இல்லைங்க, நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லைங்கிறதால நம்ம வருஷம் 360 நாளும் நம்ம பசு தண்ணியுமே கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம சைலேஜுக்கு போகிறதில்ல. இப்போ 1 ஏக்கர் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா எத்தனை மாடுகள் வச்சு நம்ம வளர்த்த முடியும்? 1 ஏக்கர் வச்சுருந்தாங்க நமக்கு, அதாவது பசுந்தீவனத்துக்காக மட்டும் 1 ஏக்கர் இருக்குது அப்படின்னா ஒரு 10 மாடுகள் வரைக்கும் வச்சுக்கலாங்க. அது வந்து 10 மாடுகளுக்கு மேலே போகும்போது அது பற்றாக்குறை கட்டாயம் வந்துடுங்க. இப்போ பால் வந்து நல்லா கறக்கணும், அதிகமாக கறக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்? மாட்டுக்கு அது அடிப்படை ஒன்று தாங்க. உணவு முறை சரியாக இருக்கணும். மாட்டுக்கு வந்து போதிய ஓய்வு கொடுக்கணும், உணவு முறையை வந்து சரியாக கொடுக்கணும், அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொடுக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் சொல்கிற மாதிரி ஒரு மாட்டோட இடையில ஒரு 35 கிலோ, ஒரு நாளைக்கு ஒரு 500 கிலோ இடையுள்ள மாட்டுக்கு கட்டாயம் ஒரு 30 to 35 கிலோ பசுந்தீவனம் கொடுத்தோம்னா நல்லதாக இருக்கணும். ரொம்ப முத்தி போனதோ வேஸ்டானதோ எதோ கொடுக்கக்கூடாது, நல்ல தீவனமாக கொடுக்கணுங்க. ரெண்டாவது வந்து அடர் தீவனம் ஒரு 5 to 6 கிலோ அடர் தீவனம் கொடுக்கணுங்க. வைக்கோல் காஞ்ச தீவனம், வைக்கோல், தட்டை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 6-7 கிலோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு நாளைக்கு ஓரளவு பார்க்கும்போது ஒரு 50 கிலோ அந்தளவுக்கும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மாடு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம நம்மளே வெளியே வெயிலில் போகிறோம், மாடு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் குடிக்கும், அதிகமாக வெயிலில் போயிட்டு சுற்றி மேய்ஞ்சிட்டு வர மாதிரி நிறைய தண்ணி எடுத்துக்கும். நம்ம ஒரு இடத்துல நிற்கிறது கொஞ்சம் அதிகமாக வெளியே போகாத மாடு கொஞ்சம் குறைவான தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி அதை எடுத்துக்கோங்க. ஒரு 50 லிட்டர்லேருந்து தண்ணி குடிக்கும், 50 லிட்டர் தண்ணி குடிக்கும் மாடு. இப்போ நம்ம ஊர் நாட்டு மாட்டு இனங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 லிட்டரு 4 லிட்டர் இந்த மாதிரி தான் கறக்கும். இந்த மாடுகள் வந்து எத்தனை லிட்டர் அதிகபட்சமாக கறக்கும்? இந்த மாடு அதிகபட்சமாக ஒரு 10 லிட்டர் 12 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க. நம்மளுடைய கவனிப்பை பொறுத்து இருக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த மாடை வந்து பராமரிப்பு எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 7 லிட்டர் ஸ்டார்ட் ஆகுங்க. காலையில் ஒரு 4, சாயங்காலம் 3 லிட்டரு, இல்லை 4 8 லிட்டர். மாட்டோடைய சைஸு அதனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 12 லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய திறன் உள்ளதுங்க அந்த மாடு. நம்ம பண்ணையில் அதிகபட்சமாக எவ்வளோ பால் வந்து மொத்தமாக உற்பத்தி ஆகுதுங்க நம்ம பண்ணையில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 லிட்டர்லேருந்து 120 வரைக்கும் தாங்க இப்போதைக்கு உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. 100 லிட்டரு மினிமம். அதுக்கு மேலே ஒரு நாளும் ஏன்னா நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் கூடும் குறையும். ஆவரேஜாக நமக்கு ஒரு 100 லிட்டர் பால் உற்பத்தி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ மாடு கண்ணு போட்டதுலேருந்து எத்தனை நாள் கழித்து அதை திரும்பவும் வந்து மேட்டிங் பண்ணுவாங்க? மாட்டு நார்மலாக கண்ணு போடுறதுன்னு பார்த்து 90 நாள் கணக்கு வச்சுப்பாங்க. 3ஆவது மாதம் 3ஆவது ஹிட்டு 30 நாள்லேருந்து 30 நாள் 35 நாள்லேருந்து அது பருவத்துக்கு வந்துடும். ஒரு 45 நாள் மினிமம். ஒரு 30 நாள் சில மாடு வரும், சில மாடு 45 நாளைக்கு மேலே வருங்க. ஆனால் நம்ம வந்து இந்த 80 நாளைக்கு மேலே வர பருவத்தை சூஸ் பண்ணுறதுங்க, அதை வந்து பயன்படுத்துறதுங்க. ஏன்னா ரொம்ப குறுகிய காலத்திலேயே அதை பருவத்துக்கு சேர்த்து சொன்னோம்னா நம்ம பால் கறவை திறன் ஷார்ட் டைமில் முடிஞ்சிருங்க, குறுகிய காலத்தில் முடிஞ்சிருங்க. தவிர நம்ம ஒரு 80 நாளைக்கு மேலே வர பருவத்தை பயன்படுத்திக்கிறதுங்க. இப்போ நம்ம மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம பண்ணுறோங்களா இல்லை காளைகள் வச்சுருக்கோங்க? காளைகள் வச்சுருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட காளை ரெடியாக இருக்குது, நம்ம காளை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. எத்தனை வயசான காளைகள் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அது நல்ல ஒரு திடமான கண்ணுக்குட்டி நமக்கு கிடைக்கும்? நமக்கு ஒரு 4 பல்லு 3 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, திடமான கண்ணுக்குட்டியாக இருக்கும். ஒரு 3 வயசுலேருந்து உள்ள காளைகளை பயன்படுத்தும் போது நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் மற்ற வேலை பார்க்குறதுக்கும் இப்போ நம்ம மாட்டு பண்ண வச்சுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எல்லா தொழிலும் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, வேறு எதனா வேலைக்கு போகிறாங்க. ஆனால் மாட்டு பண்ண வச்சுருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து என்ன அனுபவம் வித்தியாசமாக இருக்குது? ஒரு நல்ல கேள்விங்க. இது வந்து என்னென்னா நம்ம மற்ற தொழிலுக்கும் இந்த தொழிலுக்கும் இது வந்து ஒரு தொழிலாக மட்டும் பார்க்க முடியாதுங்க. இது நம்ம வாழ்வியலோட சேர்ந்த ஒரு விஷயங்க. விவசாயத்தையும் இந்த மாடுகளையும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது என்றைக்குமே. அதாவது மாடு இல்லாத விவசாயம் அது விவசாயமே கிடையாது எப்பவுமே. அதனால் நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம்னாக்கா கட்டாயம் அவங்களுக்கு மாடு இருக்கணும். அதனுடைய கழிவுகள் கட்டாயம் இருந்தால் தான், சாணமோ அதனுடைய யூரினோ இருந்துச்சுன்னா தான் நம்ம விவசாயத்துக்கு தகுதியாக இருக்குங்க. ரெண்டாவது இந்த தொழில் பண்ணும்போது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குதுங்க. நம்ம வேறு ஒரு தொழில் பண்ணுறோம், நம்ம பணம் மட்டுமே நோக்கம் அப்படின்னாக்கா நம்ம வேறு எந்த தொழில் வேணாலும் பண்ணலாங்க. அடுத்தடுத்து நம்ம ஒரு வேறு பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம தாண்டி இந்த பொருள் மூலம் மக்களுக்கு நிறையா ஒரு பயனுள்ள விஷயங்கள் நடக்கும். இந்த பாலை பயன்படுத்தும் போது மக்களுக்கு வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்திலிருந்து எல்லாமே நடக்கும்போது நமக்கு ஒரு மனநிறைவு கிடைக்குதுங்க தொழில் மூலம், தொழில் செய்கிறதால. இப்போ நம்ம பண்ணையில் வந்து பால் வந்து 100 லிட்டர் வருதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம அதை மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ணுறோங்களா இல்லை அப்படியே டேரெக்டாக சேல்ஸ் பண்ணுறோங்களா? மதிப்பும் கூட்டுறாங்க, நேரடியாக விற்பனையும் பண்ணுறாங்க. நம்ம நேரடி விற்பனையும் முதன்மையாக எடுத்திருக்காங்க. மதிப்பு கூட்டல் வந்து அதிலேருந்து உபரி வர பாலை மட்டும் மதிப்பு கூட்டி வித்துட்ருக்காங்க. மதிப்பு கூட்ட நெய், பன்னீர் எடுக்கிறாங்க, வெண்ணையாகவும் கொடுத்துட்ருக்காங்க. இது 3 பொருளும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மதிப்பு கூட்டலில் பால் நேரடி விற்பனையும் கொடுத்துட்ருக்காங்க. பால் வந்து 1 லிட்டர் என்ன கொடுக்குறீங்க? நெய் 1 லிட்டர் வந்து என்ன விலை கொடுக்குறீங்க? பால் வந்து இப்போதைக்கு 1 லிட்டர் 100 ரூபாங்கிற அளவில் கொடுத்துட்ருக்காங்க. லிட்டர் 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. நெய் வந்து 2500 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு வெளியிலும் தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க. நெய் ஒரு முறை பயன்படுத்துகிறவங்க திரும்ப நம்மகிட்ட தாங்க நெய் எடுத்துக்கிறாங்க. நம்மகிட்ட வந்து பாலாக இருக்கட்டும், நம்ம பண்ணல உற்பத்தி ஆகிற எந்த பொருளுமே கலப்படம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறது கூட இல்லைங்க. நம்ம 100% வந்து என்ன வருதோ அதை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறோம். கலப்படம் வந்து தண்ணி கலக்கிறதோ, நெய்யில் வேறு எதாவது கலக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் நம்ம வச்சுக்கிறது இல்லை. அதனால தான் வந்து மக்கள் வந்து நம்ம திரும்ப நம்மளை தேடி வராங்க.
நம்மகிட்ட திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பொதுவாக வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பால் வந்து குவாலிட்டியான பாலை வந்து 60 ரூபா 65 ரூபா 70 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து நெய்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வரைக்குமே வந்து நல்ல நெய்ன்னு சொல்லி விற்கிறாங்க. இப்போ நம்ம பால் வந்து 100 ரூபாய்க்கும் இப்போ நெய் வந்து 2500 ரூபான்னு சொல்லும்போது அது விலை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதனுடைய விலை நீங்கள் எதை வச்சு நிர்ணயம் பண்ணீங்க? இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுங்களா? இதனுடைய விலையை வந்து தரத்தை பொறுத்தா நிர்ணயம் பண்ணுறாங்க. தரம், அதுக்கான முதலீடு. இப்போ 1 லிட்டர் நெய் எடுக்கணும்னா நமக்கு 25 லிட்டர் பால் தேவைப்படுங்க. இப்போ நம்ம 1 லிட்டர் பாலை வந்து 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஜெர்சி மாடு, ஹச்எஃப், மற்ற அந்த கலப்பின மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு உற்பத்தி பால் தருங்க. பால் வந்து அதிக அளவு உற்பத்தி ஆகும். நம்ம அந்த பாலை குறைந்த விலைக்கே கூட விற்கிறாங்க. நாட்டினங்களுங்கும் போது இதுக்கு வந்து அதிக உற்பத்தி இருக்காதுங்க. உற்பத்தி திறன் வந்து கம்மியாக இருக்கும். இன்றைக்கி உள்ள லேபர் காஸ்ட்டு ப்ளஸ் இன்றைக்கி அடர் தீவனத்தோடைய விலை, நான் இன்றைக்கி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இருந்த விலை இன்றைக்கி அதை விட ஒரு 30% ரேட் ஏறி போச்சுங்க. எல்லா ரேட்டுமே, அதாவது அடர் தீவனம், கம்பு, சோளம், புண்ணாக்கு, எல்லா தீவனத்தோட விலையுமே பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக தான் ஆயிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பொறுத்து தான் நம்ம விலையை நிர்ணயம் பண்ண முடியும். அதுக்கு நம்ம நெய்யாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு நெய் 25 லிட்டர் பால் நம்ம காய்ச்சணும், அதை உரம் ஊற்றி திரும்ப அதை கடைஞ்சி எடுத்து திரும்ப அதை அதுக்கு நிறையா வேலை ஆட் பண்ணும்போது அதுக்கான வேலைகள் அதிகமாக இருக்குங்க. நம்ம உருக்கி திரும்ப கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்குற வரைக்கும் நம்ம 2500 நம்ம வாங்குறாங்க. நம்ம 25 லிட்டர் பால் நமக்கு தேவைப்படுது அதுக்கு. அதனால தாங்க. இப்போ கஸ்டமர் வந்து வெளியிலேருந்து கேட்கும்போது நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது நம்ம நெய் வந்து பார்சல் கொடுக்க முடியும்? நமக்கு இப்போ தமிழ்நாடு முழுக்க எங்கே கேட்டாலும் கொடுக்கலாங்க. நம்ம வந்து கொரியர் போடுறது வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலில் கொரியர் அனுப்ப முடியாதுங்க. நம்ம அதுக்குன்னு பிளாஸ்டிக் பாட்டிலில் தரமான பாட்டிலில் வாங்கி நம்ம பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. அது குறைய போது 2 நாட்குள்ளே நம்ம எங்கே இருந்தாலும் போய் சேர்ந்துருதுங்க. இப்போ உங்கள்கிட்ட நெய் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களை தொடர்பு கொள்றதுக்கு எந்த வகையில் தொடர்பு கொள்ளலாம்? இப்போ ஃபோன் மட்டும் பண்ணலாங்களா, இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாமா, இல்லை நேரில் வந்து தான் உங்களை பார்க்கணுங்களா? இல்லைங்க. நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலே போதுங்க. ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கனாக்க இந்த மாதிரிங்க. ஆனால் முன்கூட்டியே நெய் பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட ஸ்டாக் வைக்கிற மாதிரியே வராதுங்க. எங்கள்கிட்ட நெய் ஸ்டாக்கே இருக்காது. இன்றைக்கி காய்ச்சறோன்னா அடுத்த நாள் அது நெய் கஸ்டமருக்கு போய் சேர்ந்துருங்க. எங்கள்கிட்ட புக்கிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் சொன்னாங்கனாக்கா, தான் வெளியே இருக்க சொன்னாங்கனாக்கா ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு நெய் தேவைப்படும் சொன்னாங்கனாக்கா நாங்கள் அடுத்து ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிவிட்டுருவோங்க. நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டாலும் சரி, நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனாங்க, அட்ரஸ் அனுப்பிச்சுட்டாங்க, நான் அனுப்பி விட்ருவாங்க. இப்போ நம்ம பால் வந்து டேரெக்டாக போய் கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது அதில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் நீங்கள் நினைக்கிறீங்க? 2 விஷயங்க. ஒன்று, கஸ்டமரோட நேரம் வந்து சேவ் ஆகுங்க. ஒன்று என்ன பார்த்தா நேரடியாக கொடுக்கும்போது அவங்களுக்கு இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பால் கேனில் எடுத்துகிட்டு போவாங்க. மற்ற நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா பால் எடுத்துகிட்டு போயிட்டு மணி அடித்து கூப்பிட்டுட்டு நம்ம வட்டாயில் முண்டு ஊற்றுவாங்க. வெயிட் பண்ணணும். அவங்க இந்த பால்காரர் வருவார், ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் லேட்டாக வருவார், முன்னாடியே வந்துடுவார். அப்போ எப்போ வருவார்னு இதுக்காக வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்க காலைல ஸ்கூல் டைமாக இருக்கும், இல்லை ஈவினிங் அவங்களோட வேலையை விட்டுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நம்ம இங்கே பாட்டில் பண்ணுறதால நேரடியாக நம்ம கஸ்டமர் வந்து நம்ம போயிட்டு பாட்டிலை வச்சுட்டு நம்ம ஒரு ஹார்ன் அடிச்சிருவோம். அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பால் வந்துருச்சு. நம்ம இதுக்காக வெயிட் பண்ணி வாங்குற தேவையில்லைங்க. அவங்களுக்கு நேரம் மிச்சமாகுது, எங்களுக்கும் நேரம் மிச்சமாகுதுங்க. எங்களுக்கு வந்து என்னன்னா, நாங்களும் போன உடனே டக்குன்னு வச்சுட்டு அடுத்தடுத்த கஸ்டமரை பார்த்து போயிட்டே இருப்போங்க. 2வது, இந்த பால் பேக் பண்ணும்போது பால் வந்து எங்களுக்கு அதனோட தரம் மாறாமல், அந்த கண்ணாடி பாட்டிலில் பேக் பண்ணி தரம் மாறாமல் கஸ்டமர் கைக்கு போய் சேர்ந்துருங்க. இப்போ பண்ணையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மாடு வச்சுருக்கவங்க கீழே வந்து தரையில் மேட் போடணும், இல்லைன்னா மாடுகளுக்கு வந்து கொலாம்பு நோய் வருது, இல்லைன்னா மடி நோய் வருது, இல்லைன்னா மாடுகள் வந்து நிற்கும் போது அந்த கொலாம்பு வந்து வளையுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மாடுகளுக்கு நம்ம மேட்டு போட்டுருங்களா, இல்லை கீழே என்ன மாதிரி நம்ம தர பயன்படுத்தியிருக்கோம்? இல்லை, நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நாங்கள் இது வரைக்கும் மேட்டு போடல. ஆனால் மேட்டு போடுறது நல்லது தான். இது வரைக்கும் அந்த தேவை இல்லைங்கிறதால நான் போடலைங்க. இப்போ இது வரைக்கும் எங்கள் மாட்டுக்கு அந்த மாதிரி சிக்கல் எதுவும் வரல. இந்த குழம்பு தேய்கிறது போகிறது அந்த மாதிரி 5 வருஷமாக மாடு இருந்துகிட்ருங்க. இந்த மாதிரி சிக்கல்களை நான் அது வரைக்கும் சந்திக்கலைங்க. சில நேரங்களில் கால் வழுக்கும். நாங்கள் டெய்லி ஷெட்டை வந்து கழுவிடுவோங்க. ஒரு தினசரி நாங்கள் வந்து கழுவிடுறதால, சுத்தம் பண்ணிடுறதால மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த சாணம் தங்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடு காலை வச்சு மிதிக்கும் போது வழுக்கி விழுந்துருங்க. தினசரி சுத்தம் பண்ணுறோம், நமக்கு தொல்லை இது வரைக்கும் இல்லைங்க. இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனிங் முறை சரியாக பண்ணல, இல்லை நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து எந்த மாதிரி முறையில் சரி பண்ணால் அது நல்லா இருக்கும், நம்ம பண்ணை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் மாடுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலை வந்துலேருந்து பண்ணை எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாணம் போட சுத்தமாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதிகமாக எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டில் இருந்துகிட்டு இருக்காது. நம்ம நீட்டாக வச்சுக்கும் போது இந்த மடிநோய் பிரச்சனைலாம் அதிகமாக வராதுங்க. மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பு பிரச்சனை வரது போகிறது இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்காது. தினசரி வந்து ஷெட்டு வந்து கழுவிடணுங்க. தினசரி கழுவிடணும். மாடு வந்து முடிஞ்ச தினசரி கழுவலாங்க. இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு முறையாவது அந்த நம்ம மாடை வந்து வெயில் காலங்களில் கழுவும் போது, மாட்டை குளிப்பாட்டும் போது நமக்கு மாடு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. நம்ம அடிக்க ஒருக்க மாடுகள் வந்து குளிப்பாட்டும் போது அது மாடுகளுக்கு காய்ச்சல் வர ப்ராப்ளம் இருக்காதுங்களா? 100% வராதுங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கட்டாயம் வராது. தொந்தரவுகளுக்கு ஏற்கனவே வேறு ஏதாவது தொந்தரவு இருக்கிற மாடெல்லாம் நம்ம அப்படி அந்த நமக்கு எப்படி உடம்பு சரியில்லைனா ஜுரம் வந்தால் மட்டும் அப்போ குளிக்க மாட்டோம்ல, ஒரு மாதிரியா இருக்குது. அந்த மாதிரி டைமத்தில் மாட்டுக்கு பிரச்சனைங்கிற மட்டும் கழுவ வந்தால் போதும். மற்ற நேரங்களில் தாராளமாக மாட்டை வந்து தினசரி குளிக்க வச்சாலும் தொந்தரவு வராதுங்க. அந்த மாதிரி வந்ததில்லைங்க. நாங்கள் பண்ணியிருக்கோம், வந்ததில்லை. இப்போ கன்று குட்டிகள் வந்து இப்போ மாடு போடுற கன்று குட்டிகளை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோங்களா, இல்லை வளர்த்து நம்மளே வச்சுக்கிறோங்களா? நம்ம வந்து இது பெண் கன்றுகளை கிடையாது கன்றுகளை நம்மளே வச்சுக்கிறாங்க.
பெண் கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பண்ணையோடைய வளர்ச்சிக்காக நம்ம வச்சுக்கிறோங்க. காளை கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கு மட்டும் வச்சுக்கிறோங்க. மேட்டிங்காக வச்சுக்கிட்டு நல்ல தரமான கன்றுகள் எடுத்துக்கிறோம். அதில் நம்ம தேவைக்காக வச்சுட்டு மீதி கன்றுகளை நம்ம வித்துடுறோங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதுசாக மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காங்கிரீஜ் கிரு மாடுகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரீடே வச்சுருக்கீங்க, கலப்பினம் கூட கிடையாது. இப்போ இதை வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் கொடுக்க முடியுங்களா இல்லை கொடுக்க முடியாதுங்களா? வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் வந்து வெளியேருந்து போய் எடுத்து வித்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் கொடுப்போம். இல்லை முடிஞ்சால் நமக்கு அப்போ வாய்ப்பாக இருந்ததுன்னா நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம ஒன்று எடுத்து தருவோங்க. ஆனால் இப்போ நம்ம பண்ணையிலேருந்து மாடு இது வரைக்கும் எதுவும் விற்பனைக்குன்னு எதுவும் கொடுக்கலாங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நமக்கு மாடுகள் தேவைப்படுறதால நம்ம வாங்கிட்டு தாங்க இருக்கிறோம். நம்ம பண்ணைக்கே மாடு வாங்கிட்டு தான். ஆமாம், நம்ம பண்ணைக்கே மாடு வாங்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏற்கனவே வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வீடியோ போடும்போது நம்ம மாடு வாங்கிக்கிறோம், தேவைப்பட்டால் வாங்கி தரணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொடர்பு கொண்டாங்க. அவங்க கேட்குற நேரத்தில் எங்களால் நம்ம எக்ஸாக்ட் டைமில் அவங்களை வாங்கி கொடுக்க முடியல. நிறைய பேர் கன்று குட்டி தான் கேட்குறாங்க. கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா நாற்றுல எதுனா எடுத்துகிட்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வச்சுருக்கவங்களும் அந்த கன்றுக்குட்டி விற்க ரெடியாக இருக்கிறது இல்லைங்க. இப்போ மாடுகள் வேணாக்க ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. கன்றுகள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம மாடுகள் போடுற சாணம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தோட்டத்துக்கே யூஸ் பண்ணிக்கிறோங்களா இல்லை அதை மதிப்பு கூட்டுதல் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோமா, என்ன பண்ணுறோம்? இப்போ இது ரெண்டுமே பண்ணுறோங்க. நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்தினது போக மதிப்பு கூட்டும் பண்ணுறாங்க. மாடு சாணத்தை வந்து நம்ம இப்போதைக்கு ராட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. சாண ராட்டி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோங்க. கவுடுங் கேக்குன்னு சொல்லுவாங்க. சாண ராட்டி பண்ணுறோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருநீரும் நம்ம கேட்குறவங்களுக்கு ஆர்டர் பேஸில் வேணால் செஞ்சு கொடுக்குறாங்க. பல்காக கேட்குறாங்க அப்படின்னாக்கா திருநீர் நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பயோகேஸ் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து எல்லாமே நம்மளுடைய அன்றாட தேவைகள் அதிகமாக இருக்குது கேஸுக்கு. இப்போ எரிபொருளுக்கு தேவை இருக்குங்கிறதால இப்போ தாங்க பயோகேஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு 10 நாட்களில் அது வந்து நமக்கு பயன்பாட்டுக்கு வந்துடுங்க பயோகேஸும். இப்போ நம்ம பண்ணையில் மாடுகளுக்கு வந்து பொதுவாக நோய்கள் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணையில் நாட்டு மாடுகள் வளர்க்கும் போது நோய்கள் வருதுங்களா இல்லை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எதை வச்சு தடுக்கிறீங்க? இது வரைக்கும் பெரிய அளவுக்கு நோய்கள் எதுவும் நமக்கு வந்ததில்லைங்க. அந்த மாடுகளுக்கு நம்ம ஜுரம் வரதோ போகிறதோ அந்த மாதிரி வந்து பெரிய தொந்தரவுகள் இருந்ததில்லைங்க. இப்போ இதுக்கு அதனால் நோய் மேலாண்மைன்னு பார்த்தா எனக்கு மெயினாக வந்து மாட்டுக்கு வந்து இனச்சேர்க்கை பண்ணுறது மட்டும்தாங்க. எனக்கு அந்த ஒரு வேலை தான். நம்ம அது கரெக்டாக பருவத்தில் பார்த்து நம்ம சரியான நேரத்தில் நம்ம இனச்சேர்க்கைக்கு மட்டும் சேர்க்கணுங்க. மற்றபடி இந்த மாடுகளுக்கு வந்து இது வரைக்கும் ஒன்றும் தொந்தரவு பெருசாக வந்ததில்லைங்க. இப்போ மாடு கன்று போட்டதுலேருந்து நம்ம தடுப்பூசிங்கிறது போடுவாங்க, 6 மாதத்துக்கு ஒன்று போடுவாங்க. இப்போ நம்ம என்னென்ன தடுப்பூசி போடுறோம், எப்போ போடணும் இந்த காங்கிரீட் மாடுகளை பொறுத்த வரைக்கும்? உண்மையை சொல்லணும்னா நான் தடுப்பூசி எதுவுமே பயன்படுத்துறது இல்லைங்க. ஓகே. நான் ஏன்னா இப்போ வந்து ஒரு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம அது வருமோ தடுப்பூசி பயன்படுத்தணுங்கிற தேவை இருக்குங்க. இப்போ இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்குது. சில கன்றுகளுக்கு இந்த அம்மை நோயெலாம் வருங்க. வந்தாலுமே அதுவாகவே இது வரைக்கும் அம்மை நோய் வந்துமே எந்த கன்றுட்டையுமே இதானது இல்லைங்க, எக்ஸ்பயர் ஆனது இல்லைங்க. ஏன்னா அது தன்னைத்தானே அது அந்த எதிர்ப்பு திறன் வளர்த்துக்குது. நான் அது கூட ஊசி போடுறதில்லை. மற்ற மாடுகளை விட இந்த மாடுகளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. கட்டாயங்க 100% வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்ப்பு திறன் இருக்குங்க. இந்த மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்ப்பு திறன் இருக்கும். இது எந்த வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் எந்த தட்பவெட்ப நிலையிலையும் தாங்கி வரக்கூடிய மாடுகளுங்க. இப்போ நம்ம இவ்வளோ மாடுகள் வச்சிருக்கும் போது நம்ம பால் கறக்கிறது கையில் கறக்குறாங்களா இல்லை மிஷினில் தான் கறக்குறாங்களா? இது வரைக்கும் கையில் தான் கறந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது வரைக்கும் கை கறதான் பார்த்துருப்பீங்க. கையில் தான் கறந்துக்கிட்டு இருக்கோம் மாடு எல்லாமே. மிஷினுக்கு அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்ததுங்க. ஆரம்பத்தில் மிஷின்லாம் வாங்கினேன். கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நமக்கு பால் தேவை அதிகம் இருக்கிறதால நம்ம அதை ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரைனிங் ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ச்சியாக நம்ம அதை பழக்கத்துக்கு கொண்டு வரைக்கும் பால் குறையும். திரும்ப ஒரு மாடும் கொஞ்சம் அது அடாப்ட் ஆகிறதுக்கு. அதனால் நான் அதை பழக்கப்படுத்தலைங்க. ஆனால் எதிர்காலம் போகும்போது அடுத்தடுத்து நம்ம பண்ணையோட வளர்ச்சி பாதையில் போகும்போது கட்டாயம் மிஷினுக்கு மாறி தாங்க ஆகணும். இப்போ வந்து நம்ம பால் வந்து கையில் கறக்கும் போது ஒரு மாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட அது இன்னொரு மாட்டுக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இதுவே வந்து ஜெர்சி மாடு, ஹெச்எஃப் மாடுன்னு பார்த்தீங்கன்னா பால் கறந்தோடனே வந்து இந்த மாட்டு காம்பில் வந்து ஒரு லிக்விட் வைப்பாங்க. அது இல்லாமல் அதை தடுக்கிறதுக்கு அதுக்கு மருந்தும் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. நம்ம நாட்டு மாடுகளுக்கு அதை பண்ணுறோமா இல்லை அதை பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பண்ணை சூழலை பொறுத்ததுங்க. நான் அதுமாரி ஒரு மாடும் கறந்துட்டு நாங்கள் அதிகபட்சம் ஒரு மாடு கறந்தால் கையை மட்டும் வேணால் கழுவிக்குவோங்க. கையை கழுவிட்டோன்னா அடுத்த மாட்டுக்கு போவோங்க. அந்த மாடு மடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாடு கறந்துட்டு நாங்கள் அடுத்த மாட்டுக்கு போகும்போது கை சுத்தம் கழுவிட்டு தாங்க அடுத்த மாட்டுக்கு போவோம். இது வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் வந்ததில்லைங்க. இன்னொன்று என்னென்னா இப்போ ஜெர்சி மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கறந்தோடனே கீழே அடைஞ்சிரும். கீழே அடைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த பால் கறந்த துவாரம் மூடுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளேயே மாடு கீழே படுக்கும்போது அந்த கீழே உள்ள சாணத்தில் உள்ள பாக்டீரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தரையில் உள்ள பாக்டீரியாஸ் பண்ணால் அந்த துவாரம் வழியாக உள்ளே போயிடுங்க. அப்போ தான் மடுநோய் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக வருதுங்க. இப்போ இந்த மாடுகள்லாம் பால் கறந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்துருவீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் போது இது வரைக்கும் எந்த மாடுமே அடையில படுக்கல பாருங்க. அது அப்படியே நின்றுக்கிட்டு தாங்க இருக்கும். அது தீனி சாப்பிட்டுட்டு இருக்கோம். தீனி கொடுத்துருவோம், சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. ஆனால் இப்போ நம்ம இவ்வளோ மாடுகளுக்கு நம்ம எவ்வளோ செட்டு அமைச்சிருக்கோம்? செட்டு வந்து நீள அகலம் என்ன? நம்ம எந்த திசையில் செட்டு அமைக்கும் போது நல்லாயிருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு எப்பவுமே கிழக்கு மேற்கில் அமைச்சிக்கிறது நல்லதுங்க. இது வந்து ஒரு 5000 சதுரடி வருங்க. ஷெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 சதுரடி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ஷெட்டும் இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்க ஷெட் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி அகலத்துக்கும் ஒரு 80 அடி நீளத்துக்கு இருக்குங்க. நம்ம அந்த பக்கம் வைக்கோல் வைக்கிறதுக்கு வந்து ஒரு 16 அடி அகலம் 80 அடி நீளம், அந்த பக்கம் 21 அடி அகலம் ஒரு 60 அடி நீளம், அந்த பக்கம் 21 அடி அகலம் 60 அடி நீளம், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. மாடுகள் வந்து கறவை மாடுகள், ஆமாம், சினை மாடுகள், கன்று கட்டுறதுக்கு கண்ணுக்குட்டி கட்டுறதுக்கு ஒரு ரேஷியோலையும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா கோழிகளும் வளர்த்துறீங்க, ஆமாங்க. நாட்டுக்கோழி முட்டைகளும் சேல்ஸ் பண்ணுறீங்க. இப்போ இதனால் உங்களுக்கு என்ன பயன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த நாட்டு மாடுகள் வச்சிருக்கும் போது அது ஒன்றும் பயனா உபரி வருமானங்க. நமக்கு கோழிக்குன்னு தனியாக பெருசாக எதுவும் அதுக்காக மெனக்கெடு ரொம்ப அதிகமாக இருக்கிறது இல்லை. நாட்டுக்கோழிக்கு இதெல்லாம் பெருசாக நோய் தொந்தரவு அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக வரதில்லை. அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம். அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு அது மாட்டு சாணத்தில் இருக்கிற அந்த புழு அதை சாப்பிட்டுட்டு ஓப்பன் அது பாட்டு சாப்பிட்டுக்குங்க. நமக்கு அதுலேருந்து வர முட்டை நமக்கு உபரி வருமானமாக இருக்குங்க. அதனால் நமக்கு அது ஒரு பெருசாக தொந்தரவு இல்லை. இப்போ நம்ம பண்ணை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இதில் 100% அனுபவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ அது வரைக்கும் போக போக தான் அந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு அனுபவங்கள் வந்திருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் எதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க? பண்ணை ஆரம்பிக்கும் போது எனக்கு முன்னாடியே முன்னெடுப்பு இருந்துங்க. ஒரு 10 வருஷ காலம் இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம ஒரு படிக்கிற காலகட்டத்திலேருந்து நம்ம அந்த பண்ணை சார்ந்த வேலைகளில் தொடர்ச்சியாக பண்ணை சார்ந்த செஞ்சுட்டு இருந்ததால் நமக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சுங்க. இதில் ஸ்ட்ரகிள்னு பெருசாக நம்ம எதுவும் இது வரைக்கும் நமக்கு முன்னனுபவம் இருந்ததால் இது வரைக்கும் பெருசாக தொந்தரவு. நம்ம வேலையாட்கள் கிடைக்கிறது சிரமமாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. வேலையாட்கள் வந்து எல்லா நேரம் வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க. இப்போ ஊருக்கு போயிடுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு மாத காலம் சிரமமாக இருக்கும். ஆட்கள் இல்லாத மாதிரி சிரமமாக இருக்குங்க. அந்த தொந்தரவு தாங்க. இப்போ நம்ம புதுசாக ஒருத்தர் பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, நாட்டு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பண்ணை ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்? முதல்ல இந்த எந்த வேலையை ஆரம்பிக்கிறதுனாலும் எந்த தொழில் இல்லை, எந்த தொழில் ஆரம்பிக்கிறனாலுமே தொழில் சார்ந்த அனுபவம் கட்டாயம் இருக்கணுங்க. அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த தொழிலை தொடர்ச்சியாக செய்ய முடியும். அதான் அனுபவம்னா எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? பொதுவாக வந்து மாடு, அதாவது இந்த பண்ணை சார்ந்ததில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க மாட்டுக்கு முதல்ல நோய் மேலாண்மை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? பால் கறக்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்க. பால் கறக்கிறது தெரிஞ்சுக்கணும். மாடு வந்து இப்போ இனச்சேர்க்கைக்கு எப்போ வருது, அது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. குறைஞ்சபட்சம் முன்கூட்டியே அந்த நோயில் கணிக்க தெரிஞ்சுன்னா இன்னும் நல்லதுங்க. ஒரு நாளே அந்த மாடு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் தீவனம் எடுக்கிறது குறையும் போது உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னாக்கா இன்னும் பெட்டராக இருக்குங்க. வருமுன் காப்போங்கிற மாதிரி நல்லா இருக்குங்க. இதை பார்க்குற எல்லா பார்வையாளர்களுக்கும், இந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அந்த தொழிலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து வந்து பாலோடைய பொருளாதாரம் எங்கேயோ இருக்குங்க. இன்னைக்கு பாலோட பொருளாதாரம் சந்தை மதிப்பு எங்கேயோ இருக்குது. அது பல மதிப்பு கூட்டு பொருட்கள் நீ பால் இல்லாத எந்த பொருளும் வரலைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. நீ தரமான பால் கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் இந்த தொழிலில் உள்ளே வரணுங்க. சரிங்கண்ணா, இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவத்தை நம்மள்ட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. மிக்க நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததில்.